ஸோ கைஸ் இதே மூட்ல ஆக்சுவலி இந்த மூட் தான் வந்து நான் சொன்ன அந்த கம்பேரிட்டிவ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த டாப் 6ல இருக்கிற அந்த 6 பேர் உங்களோட காம்படிட்டர்ஸ் இல்லாம நீங்க ஜெயிக்கிறதுங்கிறதுல அது ஒரு அர்த்தமே இல்லை. ஸோ உங்க காம்படிட்டர்ஸ் இப்போ இங்க மீதி இருக்க அந்த 6 பேருக்கு இத்தனை நாளா இருக்க அந்த காம்படிட்டர்ஸ் பத்தி நிறைய புரிதல் இருக்கும். பட் அவங்களோட பிளேயரா நீங்க பார்த்து ரசிச்சது அதை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டா எங்களுக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கம்பேரிட்டிவ் இஸ் வாட் வி லவ். அதுதான் அங்கேயும் பார்த்தோம். ஸோ அதனால டாப் 6 ப்ளீஸ் ஒவ்வொருத்தங்களா வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய சேலஞ்சிங் 8 அவங்களும் வந்து தே வாண்ட் டு டாக் அபவுட் யூ கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் த டாப் 6 டு கம் அண்ட் உங்களுடைய காம்படிட்டர்ஸோடைய அந்த சேலஞ்சிங் 8 யாரு விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும் யாராவது வந்து விருப்பப்படுறீங்கன்னா ஹாய், நான் வந்து டாப் 6 வந்ததுக்கே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக, ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன், ஒன்று ஒன்றா அப்படியே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த டாப் 6ல் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாக்லின் பற்றி சொல்கிறேன். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தோமோ அது எல்லாமே நானும் ஜாக்லின் சவுண்ட் வந்து இந்த வீட்டில் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகக்கூடாது. அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம கேம்லேயோ ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நானும் ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டையும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளையாடி இருக்கோம். அது வந்து ஜாக்லின் வந்து என்னை விட பெட்டராக நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விதத்தில் நான் அதை பார்த்து ஜாக்லின் கிட்ட அட்மையர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியிருந்து பார்க்குறப்போ ஏதோ ஒரு வகையில் என்னை விட ஜாக்லின் பெட்டராக தான் இருந்திருக்காங்க ஒரு சில வாரங்களில், நிறைய வாரங்களில். அதனால் அவங்க கேமை வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அவங்க வந்து ஒரு கேம் அப்படின்ட்டு செக்ரிகேட் பண்ண முடிஞ்சதை வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் தனி, கேம் தனி. கேம்னு வரும்போது நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் நான் அதை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஜாக்லினோட கேம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஷி கேன் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப மெச்சோர்டாக திங்க் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க என்னை விட பெட்டராக. அந்த ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு ஜாக்லின் கிட்ட ரொம்பவே பிடிச்சது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து முத்துக்குமரன் நானும் டிக்கெட் டு ஃபினாலேயில் தான் க்ளோஸே ஆனோம். இந்த க்ளோஸாப்பா? ஆமாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் கருத்துக்கள் இருந்திருக்கு, முத்துக்கும் கருத்துக்கள் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடுன்னு பெருசாக இருந்ததில்லை. டிக்கெட் டு ஃபினாலேயில் முத்து வந்து ஒரு ஹோல்சமாக ஒரு 100% எனக்கு முத்தோட கருத்துக்களும் என் கருத்துக்களும் முரண்பாடாக இருந்துச்சு. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ட்டு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அவனுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனையை அவன் ஹேண்டில் பண்ண விதமும் நான் ஹேண்டில் பண்ண விதமும், அவன் சைட்லேருந்து அவன் கரெக்டு, இது கரெக்டு தப்பை தாண்டி 2 பேருமே அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். ஒரு பிரச்சனையாக சால்வ் பண்ணி ஹேண்டில் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் டிக்கெட் டு ஃபினாலே விளாண்டதுக்கான ரீசனே எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான். டிக்கெட் டு ஃபினாலேக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நானும் முத்துக்குமரன் ஒரு 2-3 ஹார்ஸ் பேசியிருந்தோம். ஏதாச்சும் பண்ண முடியுமா, நான் இதுக்கு மேலே எனக்கு ஹோப் இருக்கா அப்படின்ட்டு நான் முத்துக்குமரன் கிட்ட தான் போய் கேட்டேன். வேறு யார்கிட்டையும் கேட்கல இந்த வீட்டில். எனக்கு ஒரு ஹோப், ஓகே 13th week இஸ் நாட் டூ லேட் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்ததே எனக்கு முத்துக்குமரன் தான். அவன் கேமையும் தாண்டி அவன் என் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணான். அந்த ஒரு வகையில் முத்துக்குமரனுக்கு நான் ரொம்பவே கிராட்டிடியூடாக, ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏதோ ஒரு வகையில் அவனையும் தாண்டி என்னை யோசிச்சுட்டான். அது வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் அதை பண்ணிடுறோம். நம்மளையும் தாண்டி ஒரு பர்சனை யோசிச்சிடுறோம். அந்த ஒரு விதத்தில் முத்துக்குமரன் எனக்கு அங்கே என்னோட கேமை தாண்டி அவனோட கேம் இன்னும் அழகாக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பவித்ரா. எனக்கு சுத்தமாக பிடிக்காது பவித்ராவை. நிறைய விஷயத்துல நீங்கள் போகிறப்ப சொல்லுங்கம்மா. நிறைய விஷயத்தில் எனக்கு யாரு கூட ஒத்தே வராது, ஒரு அதிகமான முரண்பாடுனா அது பவித்ரா கூட தான். கண்ட்ரோல் யுவர். ஸ்டார்டிங் டே 1லேருந்தே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அவங்களோட கேம் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேம். ஆனால் ரொம்ப சட்டிலாக இருந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பிஜிலி வெடியா வச்சு கடைசியில் இப்போ சர்வ மாதிரி வந்து நிற்கிறாங்க. அது கொஞ்சமாக தான், ஒரு சிறு துளி பெருவெள்ளம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் அவங்க ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்பவே அதை எல்லா விதத்துலையுமே அவங்க அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் 12th week 13th week வீக்கெண்ட் எபிசோட்லேயே சொன்னேன், எனக்கு பவித்ரோட கேம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கேமையும் தாண்டி ஒரு ஹியூமன் வந்து இப்படி இருக்க முடியும், ஒரு ஹியூமனாகவே
பவித்ரா வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, இப்படியும் ஒரு ஹியூமன் இருக்கலாம். கேம் தனி, நான் ஒரு ஹியூமன். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு இந்த கேமை நான் அப்படி அணுகிறேன். அவங்களோட அணுகுமுறை வந்து இருக்கிற 24 பேருக்கு தாண்டியும் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த சரவெடி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால எனக்கு அவங்க கேம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யா. இது இப்படியும் ஒரு கேம் அப்ரோச் பண்ண முடியுமா? என்னடா இது, நம்ம 1 2 3 யோசிச்சா அவங்க 99 98 97 யோசிக்கிறாங்களே. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். கேம்ன்றது டாஸ்க், அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட அப்ரோச் வந்து இந்த வீட்டில் நான் யார்கிட்டயுமே பார்த்ததே கிடையாது. ரொம்பவே டிஃப்ரெண்டான, ரொம்பவே யூனிக்கான. நான் உட்காந்து யோசிச்சா கூட என்னால் அந்த மாதிரி ரியாக்ட் ஒரு இடத்துலையும் எனக்கு அது வரவே வராது. அந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது ஏதோ ஒரு வகையில அது ரொம்பவே ஆர்கானிக்கா, ரொம்பவே உண்மையா இருந்தாதான் அதை வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்த முடியும். நம்ம இப்படி யாராச்சும் நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் நினைச்சா யாராலுமே பண்ண முடியாது. அவங்க இந்த கேமுக்கு அவங்க உண்மையா இருந்ததால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு உண்மையான கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் விஷால் வந்து எப்படின்னா, விஷால் வந்து ஒரு ப்ராப்பர் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, ஒரு ப்ராப்பர் பேக்கேஜ் அவனோட கேம். இதுவே அந்த தீபாவளிக்கெல்லாம் எல்லாமே வரல. விஷால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவன் ஒரு என்டர்டெய்னர்ன்ட்டு. அதையும் தாண்டி எனக்கும் விஷாலுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. அதை அவன் ஹேண்டில் பண்ண விதமும், அவன் என்டர்டெய்னராக இருந்திருந்தா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவன் என்டர்டெய்னரையும் தாண்டி அவன் ஒரு பர்சனாக தான் என்கிட்ட ஹேண்டில் பண்ணான். எல்லாருமே அவன் என்டர்டெய்னர் சொல்றது நானே நிறைய தடவை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். எனக்கு அதில் பெருசாக அது அவன் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், அதுவே அவனோட அடையாளமாக ஆயிடுச்சு. அவன் என்டர்டெய்னர் இல்லை, அவன் ஒரு ப்ராப்பர் ஹியூமன், ப்ராப்பர் பிளேயர். அதனால தான் அவன் தேங்க்யூ. கியூட்டா பேசுனீங்க ராயா. நான் ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா சொல்றேன். சௌந்தர்யோட கேமா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அந்த இப்போ நானோ இல்ல ஒரு சிலர்லாம் யோசிக்கும் போது இந்த கேம் எப்படி இருக்கும், இவ்வளோ அப்படி அந்த ஒரு ப்ரெஷரை உள்ள போட்டுட்டு அப்படி இருக்கும். ஆனா சௌந்தர்யா அது அப்படி இருக்காது. சம்டைம்ஸ் நான் அவளை ரொம்ப வியந்து பார்த்திருக்கேன். எப்படி இவ்வளோ ப்ரெஷரே இல்லாம இவ்வளோ யதார்த்தமா ஒரு விஷயத்த பண்றா. ஆனா அந்த யதார்த்தமான விஷயம் அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப அவகிட்ட நான் பார்த்து அட்மையர் ஆன ஒரு விஷயம். எனக்கு அவளோட யதார்த்தமான கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால சௌந்தர்யாவை பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்றதுல ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவ ஜென்ரலா யதார்த்தமா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் கேம் விளையாடுறது வந்து நாட் யூஸ்வல். ஸோ அதனால அந்த கேம் பிளே எனக்கு வந்து சௌந்தர்யா கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்ததான் ரயனோடது எப்படி இருக்கும்னா வந்து அவன் சொன்னாதான் தெரியும் அவன் 24 இயர்ஸ் அப்படின்றது. அடிக்கடி அவன் ஏன் அதை பதிவு பண்றான்னா, அவன் பேசுற பேச்சுலயா இருக்கட்டும், அவனோட தாட்ஸ்லயா இருக்கட்டும், 24 வயசுல ஒரு வேலை என்னையோ இல்லை இங்க இருக்கிற ஒரு பாதி பேரோ கேட்டா அப்படி ஒரு இது இன்டென்ஷனோ இல்லை அந்த பார்வையில பார்த்துருப்பாங்களானே தெரியாது. சம்டைம்ஸ் எனக்கே இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் தேடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நான் ஒரு சில டைம்ல நினைப்பேன், எனக்கு இது புரியலன்னா கண்ணை மூடிட்டுறான்னு சொல்றேன், நம்பிட்டு போயிடலாமா, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நினைச்சிருக்கு. ஸோ எனக்கு முதல் வீக்ல இருந்தே அது தெரியும் அவன்கிட்ட நான் பயங்கரமா பழகிறது. ஏதோ ஒரு இடத்துல அது வெளியில வந்திருக்கு, பட் நாட் டூ லேட். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைம்ல தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த டைம்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவனோட கேம் பிளே வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு ப்ராப்பர் கேமர் உள்ள இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் இஸ் அ டாஸ்க் பீஸ்ட் அஃப்கோர்ஸ். பவி எப்படின்னா வந்து ஒருத்தங்களால ஒரு கேமையும் விளையாட முடியும், பட் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமலும் இருக்க முடியுமா அப்படி கேட்டா முடியும் அப்படின்ற மாதிரி தான் பவி வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீரியஸாவே அது எவ்வளோ கேம் விளையாடினாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, அவ சொல்ற வேர்ட்ஸ் வந்து நம்மள ஹர்ட்டே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவ. அது எனக்கு வராது பவி, எனக்கு நிஜமாவே வராது. மற்றவங்கள நிறைய நீ யோசிச்சு நீ விளையாடுறதுனால தான் என்னமோ கொஞ்சம் லேட்டா உன்னோட கேம் புரிஞ்சுது. பட் ஆனா ஒருத்தங்க முயற்சி பண்ணா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பவி இஸ் அ பிக் எக்ஸாம்பிள். அதனால எனக்கு பவி எப்பயுமே ஐ ஆல்வேஸ் லுக் அட் ஹர் ஆஸ் அ பர்சனா எனக்கு ரொம்ப ரொம்ப
அவளை பார்த்து நான் பயங்கரமா அட்மையர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிளேயரா இப்போ டாஸ்க்லாம் போடும்போது கூட எல்லாத்துலயுமே நீ தான் பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா விஷால் வந்துட்டு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு என்டர்டெய்னிங் பர்சன் அப்படின்னு. நான் அதை சும்மாவே பார்க்கல விஷால், நிஜமாவே சொல்றேன். வெளியில இருக்கும்போது நம்ம ஃபன்னா இருப்போம், ஜாலியா இருப்போம். பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தங்களால எவ்வளோ பெரிய விஷயத்துலயும் ஓகே அப்படின்னு ஒரு கூலா இருக்கிறது இருக்குல்ல. இப்ப நம்ம சொல்லுவோம்ல நம்மளுக்கே எவ்வளோ கேப்டன்லயுமே தோனியோட கேப்டன்சி ரொம்ப பிடிக்கும்னா இஸ் கேப்டன் கூல். அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு கூலான பர்சனா எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்லயும் இருக்க முடியும்னா அது விஷாலாட இருக்க முடியும். அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது உனக்கு நீ அதை பண்ற மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை. அது எனக்கு வரவே வர, நான் அப்படி இப்படியே இருப்பேன். பட் நீ அது காட்டிக்கவே மாட்டேன். உனக்கு அந்த ப்ரெஷர் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து நான் பயங்கரமா உன்கிட்ட அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியா முத்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கேம இப்படி விளையாடலாம் அப்படின்னு யாராலுமே யோசிக்க முடியாதுதான் அவன் யோசிப்பான். எனக்கு அவனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு கேம்ல முத்து கிட்ட போயிட்டு டே நான் அப்படி யோசிச்சேன்டா அப்படின்னு சொல்லும்போது அது முத்து யோசிச்சுதான் இருந்துச்சுனாலே எனக்கு சக்சஸ் தான். அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ நிஜமா சொல்றேன், ஒருத்தங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறது இல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை காட்டணும்னு ஆசைப்படுறதை தாண்டி, என் ஃப்ரெண்ட் வந்து போற அதான் சொன்னா, நீ பிக் பாஸ்குள்ள விளையாடுற அப்படின்னு. அது எல்லாருமே ஃபன்னியா சொல்லியிருக்கலாம், காமெடியா சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அதோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு டாஸ்க் கொடுக்குறாரு, அது நம்மளுக்கு எப்படி ஒரு மொமெண்டமா கிரியேட் ஆகுதுன்றதை தாண்டி அந்த டாஸ்கை எப்படி விளையாடுனா வெளியில இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதுல நீ ஒன்னையே பெட் பண்ணிக்கிற ஒரு கேம்லயும். அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதனாலதான் சம்டைம்ஸ் அது கெட்டதாகவும் போகும்போது யூ ஓன் இட். பரவாயில்ல, நான் அதுல ஒரு ட்ரை போட்டேன், நான் எதுவுமே பண்ணாம உட்கார மாட்டேன் அப்படின்னு ஒரு பர்சன். எனக்கு அதனாலதான் எப்பயுமே முத்து விளையாடுற கேம் ஏன் அது தனியா இண்டிவிஜுவலா தெரியுது அப்படின்னா, நீ நிஜமாவே அந்த டாஸ்க்குள்ள உன்னோட 100% கொடுத்துடுற. அதுக்கப்புறமா அது வந்து தப்பா போகுது கரெக்டா போகுது என்னவோ போகுது, நான் போட்டேன்டா உள்ள ஃபுல்லா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல. அது உன் கேமை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. நிஜமாவே இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல நீ ஒரு ஸ்ட்ராங் ஜாக் அப்படிலாம் என்ன சொல்லியிருக்காங்க. பட் நான் இந்த வீட்டுக்குள்ள அப்படி நான் யாரையுமே பெருசா சொன்னதில்லை. பட் என் மண்டையில எப்பவுமே எப்படி இருக்கும்னா, முத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இந்த வீட்டுக்குள்ள. அவங்கள யாராவது ஒருத்தங்க காம்பீட் பண்றாங்க அப்படின்னும் போது தே பிகம் ஈவன் ஸ்ட்ராங்கர். ரெண்டாவது உன் விளையாட்டுல நீ யாரையுமே கீழே போட மாட்ட. அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். அதனால வந்து அது நான் நிறைய இடத்துல ஐ ஃபெல்ட் கிரேட்ஃபுல் பிளேயிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 நன்றி. ஃபர்ஸ்ட் போறீங்க பவித்ரா செம்மையா சொல்லணும். எல்லா வாட்டியும் நான் லாஸ்டா போயிருக்கேன். அது எல்லா வாட்டியும் இப்ப கடைசி ஏண்டா யோசிச்சானா அங்க போய் என்னை ஹாய், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கு வந்து இது ஒரு லைக் நீங்க எல்லாருமே என்னை பத்தி சொல்லும் போது தான் நம்ம இங்க என்னவா இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு என் கூட விளையாடுனதை வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முத்துவை நான் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்ததுக்கு யாரா இவரு, என்னடா இவர் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுறாரு ஒன்று செய்யறாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். முத்து அங்க இருந்தாலும் ஐயோ முத்து அந்த சைடே போகக்கூடாதுப்பா அப்படிலாம் நான் போயிடுவேன். என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க, சின்ன விஷயத்தையே இவ்வளவு நேரம் பேசுறாங்க, நான் நிறைய இப்போ உட்காந்து யோசிச்சிருக்கேன். அதை தாண்டி நான் இப்ப முத்து பார்க்கும்போது அவர் நல்ல மனுஷன்பா, நான் தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. நிஜமாவே அவர் வந்து கேமுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போடும்போதோ அதுல ஒரு சில பேர் அடி வாங்கும் போது நீங்களும் சேர்ந்து அடி வாங்குறீங்க வீக்கெண்ட். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு கேம் எப்படி நம்ம அணுகலாம், இது வந்து இது இப்படி பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது வந்து இந்த கேமுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்க கரெக்டா செய்யறதுனால தான் இப்போ டாப் 6ல நீங்க இவ்வளோ நாள் இருக்கீங்க. ஸோ
அதுதான் அது உங்களுக்கு இது இந்த இடத்துல இது தேவை. அதுவும் இந்த வயசுல இவ்ளோ பக்குவம் இவ்ளோ மெச்சூரிட்டி நான் பார்த்ததே இல்லை முத்து. நிஜமாவே சொல்றேன், சொல்லணும்னா சொல்லல. நீங்க ரொம்ப மெச்சோர்டா யோசிக்கிறீங்க. உங்க தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அது உங்ககிட்ட நான் நிறைய பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். ஜாக் என்னதான் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஜாக் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பிடிக்கும், ஏன்னு எனக்கு தெரியாது. அவளுக்காக நிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வாட்டியும் அவ பேசுறது எல்லாருக்கூடயும் இதுதான் நான் என்ன பாருங்க இப்படிதான் நான் இருக்க விரும்புறேன்னு அவ ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணும் போதும் அவளுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் பரவாயில்ல, அப்படியா, ஓகேங்க, ஆமா, ஓகே, கூல் அப்படின்ட்டு போயிடுவா. ஏய் என்னடி அவ்வளவு சொல்லிருக்காங்க கூல்ட்டு போற, கொஞ்சம் நில்லுடி யோசிடி அப்படின்னா. பாத்துக்கலாம் மச்சான், பாத்துக்கலாம். எதுனாலும் இப்ப வரைக்கும் நான் பாத்திருக்கேன், டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் நானே ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்துக்கலாம்டி, அந்த பாத்துக்கலாம்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு இந்த வீட்டுல புரிஞ்சுது ஜாக். ஏன்னா நிறைய இடத்துல அந்த பாத்துக்கலாம் சொல்றது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அப்படியே போற போக்குல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவ. அது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. நீ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நீ என்னதான் ப்ரெஷர் ஆனாலும் ஓகே பாத்துக்கலாம், அந்த ஒரு பூஸ்ட் இருக்குல்ல, அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை உங்ககிட்ட அட்மையர் பண்ணியிருக்கேன். ரயான், அப்பா இவனை பத்திலாம் பேசணுமா எனக்கு தெரியல. வந்த நாள்ல இருந்து நீங்க யாரெல்லாம் என்ன டிமோட்டிவேட் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவன் ஒருத்த மட்டும் என்ன டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். நீ ஒன்னு அப்படிலாம் பண்ணி என்ன ஃபுல்லா அப்படி பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஓகே அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி வரும்போது அவனை நான் ரொம்ப நீ இம்மெச்சோர்டா யோசிக்கிற ரயான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ ரொம்ப மெச்சோர்டா இருக்கப்பா தம்பி. எல்லா விஷயத்தையும் அவன் பேசுறது, அவன் நடந்துக்கிற விஷயம், அவன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவன் யாராவது ஒருத்தவங்க அவனை பேசாத ஆள் யாரா இருந்தா கூட பரவாயில்ல, யாரா அங்க அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் இப்படி கை கொடுத்து சில் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு பர்சன் நீங்க யாரு அப்படின்னு காட்டுது நான் நம்புவேன், பெரிய விஷயத்தை தாண்டி. சோ அந்த மாதிரி இந்த வயசுல நீ நடந்துக்கிற விஷயம், மத்தவங்களை நீ ஹேண்டில் பண்றது, ஓ மேல நீ ஒரு கான்பிடன்ட் வச்சிருக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை பண்ணிருவேனா நீ அதை பண்ணிருவ. நீ அங்க போக யோசிக்கிறனா கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, அது உனக்கு உன்னோட இன்ட்யூஷன், நீ வந்து நான் யூனிவர்ஸ் நம்புறேன், அதெல்லாம் உன்கிட்ட இருந்து நான் நிறைய பார்த்து அட்மையர் பண்ணிருக்கேன். இப்படிலாம் நினைச்சு கூட ஒருத்தவங்களால வர முடியும். ஸோ இவ்வளோ நம்ம இப்படியும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நீ நிறைய சொல்லி கொடுத்துருக்க ரயான். அடுத்து சௌந்தர்யா. எல்லாரும் ஒன்னு யோசிக்கிறாங்கன்னா அவன் ஒண்ணு யோசிப்பா. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது யாரா இவ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காளே இப்படி பண்ணிருக்கா அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். சவுண்ட் இப்படிதான் பண்ணுவாங்களா, பொதுவா நம்ம வீட்டுல இருந்தா இப்பெல்லாம் பண்ணுவோமா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, சவுண்டா இருக்கிறது தான் அழகு, அதான் எல்லாருக்கும் பிடிக்குது. அதுதான் நான் அவகிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். நீங்க என்னதான் எல்லாரும் ரெடியாகி அங்க நின்னாலும் நான் சாரி மாத்திட்டு தான் நிப்பேன், எனக்கு தோணும் போது தான் நான் மாத்துவேன், இப்படிதான் என்னால இருக்க முடியும் அப்படின்னு அவ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவளுக்காக அவ நின்று இதுதான் எனக்கு வரும், இதுக்கு மேல எனக்கு வராதுன்னு அவ சொல்ற விதமா இருக்கட்டும், அவ ஒரு டாஸ்கை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அவ யாரு எல்லா இடத்துலயும் காட்டுது. சோ அவ இந்த டாஸ்கை அணுகிற விதமோ இந்த கேமை பாக்குற விதமோ யூனிக்கா இருக்கு. சோ நீ டோட்டலாவே யூனிக்கா இருக்க, அதனால உன்கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து விஷால் கிட்ட சொல்லணும்னா, விஷாலுக்கு எப்போ கோவம் வரும், விஷால் எப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். என்ன ஒரு மனுஷன் இவ்ளோ கூலா இருக்க முடியுமா, என்ன நடந்தாலும் ஓகே அது மாதிரி அவனை சுத்தி அவனு ஒரு சர்க்கிள் வச்சிருக்கான், அந்த சர்க்கிள்ல ரொம்ப அவன் ஹாப்பியா இருக்கான், அவனை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான். அந்த இடம் அவன் இருந்தாலே கலகலன்னு இருக்குப்பா, ஓ விஷால் இருக்கான் அப்போ ஓகே ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த இடத்துல நம்ம உட்காந்து பேசலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த வீட்டுல வந்து என்னதான் நமக்கு கோவம் ஏதோ இருந்தாலும் டக்குன்னு அந்த மூடை சேஞ்ச் பண்ணிடுவீங்க. நீங்க ஒரு 2 செகண்ட்ல நீங்க எல்லாத்தையும் மாத்திடுவீங்க. அது ரொம்ப தேவையும் கூட இந்த வீட்டுக்கு. அதெல்லாம் தாண்டி நான் டிடிஎஃப்ல தான் பாக்குறேன், ஓ விஷால் இது, விஷால் நீ இது, இப்படி அப்படி இருந்தது, என்னடா ஏன்டா இவ்வளவு இதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி அவனுக்கு தோணணும், நான் இது பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உனக்காக நீ பேசுறது, நீ நடந்துக்கிறது, இது எல்லாமே எனக்கு உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் இதெல்லாம் பார்த்து நான் அட்மையர் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி மிஸ்டர் கூலா நீங்க இருந்திருக்கீங்க எல்லா விஷயத்துலயுமே. அது லைஃப் லாங் வந்து நீங்க எல்லாரும் இப்படியே இருங்க கைஸ். இந்த எல்லாமே எனக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் பிடிச்சிருக்கு, இதான் நான் சொல்லி ஆசைப்பட்டேன். தேங்க்யூ கைஸ். இவ்வளோலாம் பேச முடியாது, நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். வருதுரி
அப்படியா? ஸோ நான் கேம்னு பார்க்குறத தவிர்த்து எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு கேமா பார்த்தேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நேச்சுரலா ஒரு விஷயம் வர விஷயம் தான் நான் கேமா பார்த்துருக்கேங்க. ஏன்னா கேம்னு எல்லாருமே பிளான் பண்ணி ஒன்று விளையாடுறீங்க, அதெல்லாம் வந்து என்னால் ரசிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேரோட கேமை வந்து நான் இங்கே வந்து முரண்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் ரசிக்கும்படியே இருக்குன்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் சொல்ல போறேன். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா போமா வரது போமா. சரி ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கேருந்தே வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரயான். இவனோட கேம்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, கேம்னு இல்லை அவன்கிட்ட இருந்து விஷயம் அப்படின்னா பாசிட்டிவா ரொம்ப நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவனுக்கு எப்படின்னா நிறைய பேசுவான். அவனுக்கு இருக்கிற ஒரு ஏஜ்க்கு அவன் நிறைய மெச்சூர்டா பேசுவான். ஸ்டார்டிங் ரொம்ப பாசிட்டிவா இருக்கானே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து எப்படி தெரியுதுன்னா இவன்கிட்ட போவே கூடாது, ஏன்னா நிறைய பேசுறான். ஒரு எக்ஸ்பிளனேஷனே அதிகமாகுது. அவங்க இல்ல அவங்க வீட்டுல வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு போனாங்கதான் எல்லா இடத்துலயும் இருக்கு அவனோட எனர்ஜி. அவனுக்கு புரியுது, அது பேசுற விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் வந்து அவன்கிட்ட என்ன ஒரு விஷயத்த நான் நல்லா பாக்குறேன் அப்படின்னா, அவன் வந்து டாஸ்க்ல வந்து நல்லா விளையாடுவான். அவனுக்கு ஒரு ஸ்டைல் வச்சு விளையாடுவான். அது நான் வந்து அட்மையர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னால் அப்படி விளையாட முடியாது. ஸோ அதனால டாஸ்க் பீஸ்ட், அதனால அந்த பேர் உனக்கு நல்லா வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அவனோட எனர்ஜி, ஐ மீன் பேசும்போது அவனுக்கு ஒரு எனர்ஜி வருதுல்ல. நான் பேசும்போது மாற்றி மாற்றி ஏதோ பேசி உளருவேன். நான் என்ன பேச வரேன்னு எனக்கு தெரியாது. நிறைய அவன் மெமரி பவர் இருக்கு. ஸோ அவன்கிட்ட நான் அட்மையர் பண்றது என்னன்னா மெமரி பவர். அங்க யாராவது அவனை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அது நல்லா ஞாபகம் வச்சு இங்க வந்து போட்டு உடைப்பான். ஸோ அதுவே நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சே இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சிருந்தேன்னா முத்து என்னை பத்தி எவ்வளோலாம் பேசியிருப்பானோ அதை ஞாபகம் வச்சு அவன் சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அவனோட கேமை வந்து நான் நிறைய இடத்துல உடைச்சிருந்துருக்கலாம்ல, சே இவ்வளோ ஞாபகம் இருந்தா அப்படின்னு எனக்கு தோணிருக்கும். ஸோ அவனோட மெமரி பவர், அவனோட அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த டாஸ்க்லன்னு வரும்போது, அப்புறம் அவனோட மெச்சூரிட்டி, ஸோ அதை வந்து நான் அட்மையர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஜாக். வெயிட் பண்ண. ஜாக் வந்து எப்படின்னா தெரியல, இது வந்து கேமாவே வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய குழப்பம் இருக்கும். ஜாக் அவளோட கேம் என்னவா இருக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஜாக் கிட்ட நான் அட்மையர் பண்ற விஷயம் எப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து அவளை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயத்துக்கு நிப்பா. ஸோ அந்த மாதிரி என்னால், ஐ மீன் நிறைய பேரால அங்கே நிற்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்கே ஆகட்டும், உன்னை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸே ஆகட்டும், ஒரு இடத்துல அது பெரிய எக்ஸ்பிளனேஷனாக இருந்தாலும் கேட்க கூட ஒரு சிச்சுவேஷன் இல்லைனாலும் நீ அதை கொடுக்குற, அதுவே வந்து நான் உன்னோட இதுவாக பார்க்குறேன், ஒரு ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். நீ எல்லா இடத்துலயுமே உனக்காக நீ நிக்கிறதேன்றதே ஒரு டாஸ்க்ல வரும்போது நீ அதுல ப்ரூவ் பண்ணோன்னு போய் நிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயம், உன்னோட போல்ட்னஸ் அண்ட் உன்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ், உனக்காக நீ எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அண்ட் ஜாக்லின் கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீட்லயே, நானுமே ஒரு இடத்துல நானுமே நினைச்சிருக்கேன் இப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனா ஜாக்லின் கூட ஸ்டார்டிங் வரப்போ கண்டிப்பா அப்படி நினைக்க தோணும். போக போக ஒரு பாண்ட் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகும் போது தான் அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும், ஓகே இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது க்ளோஸ் கனெக்ஷன் வந்தா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி இந்த வீட்லயே எனக்கு அப்புறம் ஒரு அப்பாவி அப்படின்னு சீரியஸா சொல்றேன்டா, எனக்கு தான்டா தெரியும். சீரியஸா பவித்ரா வந்து ஒரு அப்பாவி. அந்த அப்பாவித்தனத்தையே நான் ரசிக்கிறேன் ஆக்சுவலி நிறைய இடத்துல. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு குட் சோல், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரியல்னஸ் இருக்கு உங்ககிட்ட, ஒரு பாசிட்டிவிட்டியா நீ எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிற. பவித்ராவா நீ ஒரு விஷயம் ரியாக்ட் பண்றதாகட்டும், அது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் நீ எல்லாரையும் வேலை வாங்குறல, அது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஓகே ஓகே உன்னோட குட் சோல் அண்ட் இன்னோசன்ஸ், அது வந்து நான் அட்மையர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து விஷால். என்னடா நானே எப்பயாதானே என்ன பேசவே ஆரம்பிக்கல, அப்புறம் எப்படி தூங்குவேன்?
எல்லா இடத்துலயும் முத்து தாண்டா வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை டிராஃபியை வாங்கிட்டா கூட நான் இதை முத்துக்கு டெடிகேட் பண்றேன் போல. யாரு நானு ஸ்டார்ட் விஷால் கிட்ட வந்து எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அவனோட எனர்ஜி. சுத்தி எல்லாருமே சோகமா இருந்தானா அவன் சிரிப்பேத்துவான். ஸோ அவனோட வே ஆஃப் கிவிங் கவுண்டர்ஸ் அதெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இருக்கு. மற்றபடி அவன்கிட்ட வேற என்ன இருக்கு, அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நல்லா எனர்ஜியா போடுவேன். ரொம்ப நேரம் ஆடிட்டு ஒரே ஸ்டெப் தான்டா போடுறேன், அது கூட ஒரு எனர்ஜி வேணும்ல. என்னால அந்த ஒரே ஸ்டெப் கூட காப்பி அடிச்சு கூட நான் பக்கத்துல ஆட முடியலடா. அதனால நீ அதனால உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த சிங்கிங் ஒரு மாதிரி லைவ்லியா வச்சுக்கிற. அந்த வீடு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கூட இருக்கும்போது ஒரு மாதிரி லைவ்லினஸ் இருக்கு. எனக்கு அது உங்ககிட்ட இருந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமரன். இவனை பத்தி என்னத்த சொல்றது, இந்த வீட்லயே வந்து அதிகமான பேர் இவன். என் மைண்ட் வாய்ஸ்லயே நிறைய முத்து முத்து முத்து. இவன் வேற ஒருத்தன் வந்துருவான் ஸ்ட்ராட்டஜின்னு. இவன் கேம் பத்தி சொல்லணும்னா நிறைய கேம் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கான் அந்த வீட்டுல, அது ஒரு தனி விஷயம். பட் அவனோட கேம்னு எனக்கு ரசிக்கும்படியா நான் அவ்வளோ ரசிக்கலனாலும் சில விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு இடத்துல வந்து நிறைய கேம் போடுறான். அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த என்னது அலைன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் முரண்படுறேன். எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இது அவன்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவனோட கேரிங் பிடிக்கும். அது வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது இவன் என்ன எல்லாருக்கும் அது என்னென்னமோ பண்ணுறான், என்ன ட்ரை பண்ணுறான் அப்படிலாம் இருக்கும். பட் அது போக 100 நாளும் அது பண்ண மாட்டாங்க யாருமே. ஒரு இடத்துல ஐயோ இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு இருக்கும். அவனோட அன்பு கொடுக்கறது வந்து அது உண்மை ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் அட்மையர் பண்ணுறேன். ஏன்னா என்னால் வந்து டெய்லி அப்படி பண்ண முடியாது. சர்வ் பண்ணுறதே ஆகட்டும், நீ வந்து லாஸ்ட்டில் சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே நீ வந்து உன் மனசுலேருந்து அதை நீ கொடுக்குற. அதனால எனக்கு அந்த அன்பு, உன்னோட கேரு. அப்புறம் முத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும்னா அவனோட நாலேஜ். அவன் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கான், நான் வந்து என்னடா முட்டாளா இருந்திருக்கியா சின்ன வயசுல, மங்குனியா இருந்து நீ இவ்வளோ நாலேஜ் எடுத்து நீயே படிச்சு புக்கெல்லாம் பெரட்டி ஸோ அதனால நிறைய படிச்சு அதனால தான் நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட வந்து அந்த தமிழ் பேசுகிற அந்த நாலேஜ் உனக்கு நிறைய புரியுது இங்கேருந்து. ஏன்னா இங்கே ஒரே ஒரு விஷயம், பன்னீர் பட்டர் மசாலா வச்சுட்டு அவன் வெளியில் டிராஃபிக் சிக்னல் லைட்டு அரசியல் அங்கே வரைக்கும் போனவன். ஒரே ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு அங்கே போனவன். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு பர்சனால எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கும் இந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு அது வராது. ஓகேவா? அதனால அந்த விஷயத்த வந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த பேச்சு திறமையும் அந்த பேச்சு திறமை, நாலேஜ், அவனோட அன்பு. ஸோ இதெல்லாம் வந்து அட்மையர் பண்றேன். சௌந்தர்யா கம்மியா பேசுனீங்க. சௌந்தர்யா முதல் தடவையா நிறைய பேசியிருக்கேனா? ஓ விஷால் போ. விஷால் முத்து ஏய் அவன் ஓகே ஓகே. ஹாய், குட் ஈவினிங் கைஸ். ஓகே. ஸோ நான் சவுண்ட் செம்மையாக பேசுகிறேன். ஓகே ரெடி. நான் வந்து ரயான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரயானுக்கு வந்து நான் ரயானை பார்த்த ஞாபகம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீக்கெண்ட் ஷோ வந்து அடுத்த வாரமே வந்து அவன் சேதுண்ணா சொன்னார், ஒரு மாதிரி ஏன் தயக்கப்படுறீங்க பேசுகிறதுக்கு, அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு மாதிரி அன்றைக்கி லோ நான் எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வரல இது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கம் அவங்ககிட்ட நிறைய இருந்தது. அதே ரயானா நான் வந்து இப்போ கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது சாம்பார்லாம் ஏதோ ஊற்றிட்டு இருந்தான். டப்புன்னு பின்னாடி ஏதோ ரயான் ஏதோ பேசிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, நான் போய் என்ன கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனான். அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன் தீபக் அண்ணாக்கிட்ட, ஆனால் 85 நாள் கழிச்சு இந்த கேமை இப்படி தான் ஆடணும்னு இந்த பையனை பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் அவன் இந்த கேமை ஒரு லெவல்லேருந்து எடுத்துகிட்டு போனதை நான் ரொம்ப இம்ப்ரெசிவாக நான் பார்க்குறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் நான் வந்து இந்த நிறைய மேனிஃபெஸ்ட் அப்புறமா நிறைய யூனிவர்ஸ் இந்த விஷயத்துலலாம் நீ வந்து நம்புற, உனக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும், நீ வந்து நிறைய ட்ரீம் வச்சு இது நம்பும் நீ நினைக்கிற, அது வந்து உனக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உன்னோட நம்பிக்கை எல்லாமே உனக்கு ஆல் த வெரி பெஸ்ட் உன்னோட ஃப்யூச்சருக்கு. அண்ட் சவுண்ட் வந்து நான் வெளியிலே சவுண்டு கிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன் சோஷியல் மீடியாவில். ஏன்னா அது என்ன காரணம்னு சொல்கிறேன். ஒரு சாங் ஒன்று இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒன்று பண்ண வேண்டியது. அப்போது வந்து டிரெக்டர் கிட்ட வாங்க சார், ஏன் இப்படியே போகலாமே மொத்தமாக இப்படி முன்னாடி வா வா
வரேன். ஸோ வந்து அந்த மியூசிக் வீடியோக்கு வந்து டிரெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் தான் சொல்றேன், இவங்க ஆல்ரெடி விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. சரி ஓகே டன். சில். ஸோ நான் வந்து பேசினப்போ நான் இப்போ அந்த டேரக்டர்கிட்டையும் பேசியிருக்கேன், சார் இவங்களை வந்து நம்ம பிச் பண்ணி பார்க்கலாம் அந்த சாங்க்கு அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அந்த சாங்கு. ஆனால் உள்ளே வந்ததுக்குமா நான் சவுண்டை பார்த்தப்போ கூட நான் சவுண்ட் கேட்டேன், நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பேசினேன். ஆனால் அதுக்குமா அடுத்த நாள் காலையில் அவங்க டான்ஸை பார்த்ததுக்குமா அந்த டேரக்டர் ப்ளீஸ் இதை பார்த்துருக்கீங்களா என்னன்னு யோசிச்சேன். பட் அதையுமே எனக்கு இந்த வீடு வந்து பிரேக் பண்ணி அவள் எப்படின்னா அவளுக்கு வந்து ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை அவளுக்கு நிறைய ஜாஸ்தி. இதுவாது ஒன்று நம்ம வந்து ஒர்க் நம்ம எப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இது எப்படி நம்ம இருப்போம், நம்ம வந்து கேங்காக இப்படி வெளில போவோம் அப்படின்னா இல்லை நம்ம கேங்கை சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணணும்டா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் அவளோட மைண்ட் செட் நிறைய இடத்துல நான் பார்த்துருந்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் உன்னை சொல்லுவேன், நீ என்னோட ஃபீமேல் வெர்ஷன் சவுண்டு அப்படின்ட்டு. என்ன தான் விளையாட்டுத்தனம் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷன் ஒன்று வந்துச்சுன்னா வி ஃபோக்கஸ் இன் டு தட் இதை விட. ஸோ அந்த வகையில் நீயும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் உன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய பங்களிப்பு நான் பண்ணியிருக்கேன் கோதுமை மூலியமான, அதில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் ஜாக்லின் ஜாக் வந்து என்னோட ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நான் லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டேன். நான் காலேஜ் இப்போ சேர்ந்த ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். டெலிவிஷனுக்குள்ளே வரணுன்ற ஒரு பெரிய ஆசைலாம் இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஜாக்கு, அப்போ அவங்க கூட்டம் தான் கலக்கப்போது யாரோட ஆங்கர். ஸோ அப்போ வந்து ஆங்கரிங்ன்றது ஒரு பெரிய விஷயம். எஸ்கே அண்ணா மாக்கா பண்ணாக்கு அப்புறமா வந்துட்டு யார் அந்த இடத்துல இருக்க போகிறாங்கன்ற ஒரு இது ரக்ஷனா அண்ணாவும் ஜாக்கும் தான். அப்போ ரொம்ப நானே வந்து எப்படியே இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், எனக்கு அது வெளியில் சொல்லிட்டு சுற்றுறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். நான் ஜாக்கோட ஃப்ரெண்டு தெரியுமா, ஜாக்லின் வராங்களே டிவியில் அவங்களோட ஃப்ரெண்டு, வராங்களே இல்லை வராலே ஜாக் அவரோட ஃப்ரெண்டுன்னு. ஸோ அப்படி பார்த்த ஒரு ஜாக் அப்பத்துலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் 2 பேரும் நிறைய இடத்துல நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா அது யூஸ்வலாகவே நாங்கள் அப்படி தான், வெளியில் இருக்கும் போது நாங்கள் அப்படி தான். நாங்கள் வந்து ஒரு 2 hours டைம் எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து நாங்கள் பேசுகிற டைமிங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று நான் கவுண்டர் அடிப்பேன், இல்லை அவள் ஏதாவது கவுண்டர் அடிப்பேன், நாங்கள் 2 பேரும் எங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வீட்டில் வந்து ஜாக் கிட்ட நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நீ ஸ்ட்ராங்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, பட் ஒரு விஷயத்தில் நான் ஒரு இடத்துல லோவாக இருக்கும்போது உங்ககிட்ட நான் இன்றைக்கி பேசும்போது ஐ ஃபெல்ட் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ நீ ஸ்ட்ராங்குன்னு இல்லாமல் உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறாங்களோ நீ அவங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குற. ஸோ அந்த வகையில் ஜாக் இந்த விஷயத்தை என்றைக்குமே விட்டுறாத. அப்பார்ட் ஃப்ரம் கேம் வெளியிலேயும் இப்படி தானே எனக்கு தெரியும். நான் இப்போவும் அதான் சொல்கிறேன், பி மோர் ஸ்ட்ராங்கர், மேக் பீப்புள் ஸ்ட்ராங்கர். ஓகேவா? ஓகே. அண்ட் பவித்ரா, நான் இந்த ஷோக்கு வரேனப்போ நான் பெருசாக வேற யார்கிட்டையும் சொல்லிக்கல, என்னோட சீரியல் டைரக்டர் கிட்ட சொன்னேன், டேவிட். அவர் என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், இந்த பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஒரு நடிகனுக்கு இது 2மே தேவை, நீங்கள் பார்த்து ஜாலியாக விளையாட்டுவாங்க, நீங்கள் இருக்கிற ஆள் தான் நீங்கள் இருந்துருவீங்க அப்படின்னாரு. வேற இந்த பவித்ரா வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார் தெரியலையே என்ன ஜி அப்படின்னா, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இருங்க, அவங்க ஃபேன்ஸுக்கு மட்டும் நீங்கள் அவங்களை கிண்டல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்கள் கேமே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு. ஒரு டிரெக்டரே அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு பவித்ராவோட ஃபேன்ஸ். அதாவது எந்த மாதிரினா, ஆமாம் இல்லை நான் பவித்ராவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க சீரியலில் வந்து கேமியோ ரோல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் பவித்ராவும் பேசிக்கலாம் மாட்டோம், ஏதோ ஷார்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிக்க மாட்டோம். சாரி இல்லைடா அப்படி கிடையாது. பட் இங்கே வந்து நான் பவித்ரா கிட்ட சொன்ன வார்த்தை, அவங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறமா நான் சொன்னது வந்து, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசும்போது நான் எங்கள் அம்மாவை ஃபீல் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மலாம் நினைப்போம் சில விஷயங்கள் வந்து என்னடா அவங்க வந்து இப்படி க்ளீனாக வச்சுக்க சொல்கிறாங்க, ஏன் இதை பண்ணலன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது இன்னைக்கு தெரியாது பவித்ரா, நாளைக்கு ஃப்யூச்சரில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பசங்க இருக்கும் போதோ இல்லை நாங்கள் அந்த பசங்கிட்ட இதே மாதிரி சொல்லும் போதோ அன்னைக்கு பவித்ரா எங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ மோர் தென் கேம் நீங்களா இருக்கிறீங்களா, அது உங்களோட பெரிய ப்ளஸ். அது என்றைக்கும் யார் என்ன சொல்கிறாங்கன்றதுக்காகவோ அதை மாற்றிக்காதீங்க. ஸோ அந்த விஷயத்த நான் ரொம்பவே உங்ககிட்ட அட்மையர் பண்ணுறேன். திரும்பியும் நான் சொல்கிறேன், அந்த விஷயம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். முத்து, நான் அவனை வந்து முத்தப்பான்னு தான் கூப்பிடுவேன், முத்தப்பான்வேன். ஏன்னா என்னோட பாசம்டா, அது என் பாசம்டா அது. அவங்க அப்பா மாசப்பா, எனக்கு ஹாப்பி தான் அது. அதனால இல்லை, அது அந்த மாதிரி தான் அவன் இந்த வீட்டில் எனக்கு இருந்திருக்கான். பிபி எப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டோ
இவன் வந்து என்னோட ஒரு வயசு சின்ன பையன், பட் எனக்கு ஒரு பிரதர், சீனியர் எல்டர் பிரதர் மாதிரி தான் நான் இவனை பார்ப்பேன். முத்துக்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியே கிடைக்கும். நான் இந்த கேமை பற்றி அவங்ககிட்ட பெருசாக பேசியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நீ யார்கிட்டயுமே பேசுறது ஸோ அவனே ஏதாவது இதை பற்றி பேச வந்தாலும் அவனோட ட்ராக்கை மாற்றி நான் வந்து அவன்கிட்ட வேறு விஷயங்கள்லாம் பேசுவேன். அவனுக்கு வந்து ஒரு கற்றுக்கிற ஆசை இருக்குது. அது நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒருத்தவங்களுக்கு வந்து என்னைக்கு அவன் தோற்று போகிறான் அப்படின்னா, நான் இதை கற்றுக்கணும்னு அவன் என்னைக்கு யோசிக்காமல் நிறுத்துறானோ, நான் இதை கற்றுக்கிட்டேன் எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவன் யோசிக்கிறானோ அன்றைக்கி அவன் தோற்றுட்டான். லைஃப் லாங் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. டே பை டே நம்ம அந்த இதை ப்ராசஸை ஜாஸ்தி பண்ணணும். அதை நான் யோசித்து நான் நிறைய இடத்துல பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். ஸோ நம்ம யோசிக்கிற விஷயம் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்றதை நான் ஒன்றை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அவனுக்கு வந்து டிரெக்ஷன் போய் கற்றுக்கணும் வெற்றி சார்கிட்டன்னு ஆசை இருக்குது. அவனுக்கு அந்த மாதிரி நிறைய ஓடிக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் விடாமல் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுவான், ஒர்க் பண்ணலன்னா நான் வந்து பைத்தியம் ஆகிடுவேன்டா அப்படின்வான். ஸோ ஏங்க அப்படி கிடையாது. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி அவனுக்குள்ள இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஷோலேருந்து நீ எதை எடுத்துகிட்டு போகிறேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து வெளில போயிட்டு அது எல்லாத்தையுமே நீ சம்பாதிச்சிருன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக நான் இது வந்து இந்த 6 அந்த வார்த்தை வேணாம், இந்த 6 பீப்புளை தாண்டி இந்த ஓவராலாக வெளியில் இப்போ நம்மளோட டீம்லேருந்து 4 பேர் இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவை பார்த்துருப்போம், நமக்குள்ளே நிறைய மனஸ்தாபம் வந்திருக்கும், நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். வாட் எவர் இட் இஸ், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எனிமீஸ், நம்ம சண்டை கிண்டை எது வந்தாலும் சரி. இந்த சீசன் 8ல் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மீதி 23 பேருமே வந்து நிப்போன்றதை என்னால் இப்போ ஷோராக எங்கள் சொல்ல முடியும். We guys are family now. We are family. Love you all. Thank you. நம்மள பத்திரியே பண்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் பத்தாது. 4 பேர் ரொம்ப 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 மிஸ் பண்ற 4 பேர். அருண், நம்மாள், ராணவ், மஞ்சு, எங்கோட்டு, அப்புறம் எங்கிட்ட அண்ணன், எல்லாரும் மிஸ் பண்றோம். ஆனா உண்மை அவன் சொன்னதான், ஒரு குடும்பம் ஆயிட்டோம். அவர் சொல்லிட்டு, நீங்க பாஸ் சொன்னதை நான் ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பாக கவனிப்பேன். தொடக்கத்தில் சொல்லிகிட்டே இருப்பார், சுவாரஸ்யமா இல்லை, நீங்கள் என்ன வாழ தொடங்கவே இல்லை, இப்போ இது முடிய போகுதுங்கிறதுக்காக இல்லை, நமக்குள்ளே அந்த மாற்றத்தை எங்கேயோ அவர் உணர்றாரு. நீங்கள் வாழ தொடங்கிட்டீங்கன்னு அவர் நம்மளை சொல்கிறாரு. ஒரு வார்த்தை அவர்கிட்ட வந்து நீங்கள் சுவாரஸ்யமாக விளாண்டிங்கன்னு சொன்னால் பூரா பேருக்கு அடி வயிறு கூசுது, நம்மளா விளாண்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ சண்டை ஓட்டு, மண்டை முடிய பிச்சு, மல்லு கட்டி, மாண்டு, மூக்குடைஞ்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய அன்பும் பிரியமும் இருக்குல்ல. பெட்டி எடுக்க எவன் போனாலும் இங்கே பதறாங்க, சனியம் பிடிச்சவனே வந்து தொலைடா அப்புண்டு. அப்படி எல்லோரும் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் மென்ஷன் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற திறமை ரொம்ப பெருசு. இந்த 6 பேருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு கிரியேட் பண்ண ஐடியாவுக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நம்ம தமிழர்கள் வடிவமைச்சபடி என்னென்னா, முதல் நாள் இயற்கைக்கு, 2ஆம் நாள் உடன் இருக்கிற உயிரினங்களுக்கு நன்றி சொல்கிற நாள். அப்போ உடன் இருக்க உயிரினங்களுக்குனா மாட்டுக்கு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா இல்லை, கூட சக உயிர்களா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே. நீங்கள் உழவு வேலை செய்யும் போது கூட இந்த மாட்டுக்கு நன்றி சொல்கிறீங்க. இப்போ நம்ம என்னென்னமோ வேலை செய்கிறோம், அப்போ கூட இருக்கிற எல்லா ஜீவராசியும் தானே. அப்போ நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நேரம். முதல்ல விஷாலுக்கு நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவன் தான் ட்ரான்ஸ் மாஸ்டர். எனக்கு நான்லாம் ஆடுவேன்னு சொன்னால் யாரா நம்புவாங்களா? எங்கள் அம்மா வந்து என் புள்ள ஆடுது அப்படிங்கிறப்ப சட்டக்குன்னு அவனை தான் திரும்பி பார்த்தேன். என்னையவே ஆட வச்சிருக்கேன்டா, அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு வச்சு பாருங்க. நான் விஷால் சொல்லும்போது சொன்னேன், ஹீஸ் எ டேரக்டர், பியூர்லி ஹீஸ் எ டேரக்டர். நான் வந்து இப்படி மனிதர்களை ஒப்பிடக்கூடாது, ஆனால் அப்படி யோசிக்கிறேன். நேர்காணல் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. முடிச்சு வெற்றியில் தெளிச்சுக்கிட்டு இருக்கு ஊரே. அந்த மனுஷனை போய் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ரொம்ப சாதாரணமாக. அதே மாதிரி கவுண்டர் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தார். அதே நேரம் இன்னொரு நேரத்தில் அவர் மேலே விமர்சனங்கள் வந்து விழுந்து ஏறி உட்காந்து தாண்டவம் ஆடுது. அப்போயும் இந்த மனுஷன் அப்படியே இருந்தான்னு கேள்விப்பட்டேன். எப்படி ஒரு மனுஷனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமாளிக்க முடியும்? ஒரு செகண்ட் உட்காந்துட்டு இருந்த முடியும். இப்போ கடந்த சில நாட்களில் நம்ம சந்தித்த விமர்சனங்களில் அவன் கொஞ்சம் அதிகம் உடைஞ்சான். ஆனால் அதுலேருந்து கிளம்பி வர்றது இருக்குல்ல, அதுதான் விஷால்.
அப்படி ஒருத்தன் நம்மளை சுற்றி இருக்கவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு வைங்களேன், முதல்ல அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவனை எப்படி மகிழ்ச்சிப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சவன், அதனால எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்திக்க முடியும். இங்கேருந்து வெளில போனோடனே அவன் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கான், அது பெரிய பெரிய இடத்துல பிச் பண்ணியிருக்கான். நான் அடித்து சொல்கிறேன், வெளில வந்தோடனே அடுத்த ஒரு வருஷத்தில் வர ப்ராஜெக்ட் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே விஷால் நீயாடா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கும், நம்ம எல்லாரையும் விட ஒருபடி மேலே போயிட்டான்டா விஷால் அப்படிங்கிறத உணர்ற வகையிலையும் இருக்கும். அதுக்கு விஷாலுக்கு வந்து வாழ்த்து. அடுத்து வந்து நம்ம ஜாக்லின் வந்து இந்த வீட்டில் வந்த நாள்லேருந்தே நான் சந்தேக கேஸில் வச்சுருக்க ஆள். இந்த பிள்ளையை நம்பலாமா நம்பக்கூடாதா, இன்றைக்கி சில நேரம் நல்லா பேசி சில நேரம் நல்லா பேசலை, இப்படி பல விமர்சனம் வந்த அன்னையிலேருந்தே நான் எனக்கு எப்பயுமே எல்லாருக்கும் உள்ளது தானே ஒரு டஃப்பான காம்படிட்டர் செட் பண்ணுவோம் எப்பயுமே. அப்படி இந்த வீட்டில் வந்து நான் செட் பண்ண காம்படிட்டர் வந்து ஜாக்லினை வந்து நம்ம எதிர்த்து நின்றுட்டோம்னாக்கா நம்ம இந்த வீட்டில் ஓகே தான்டா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஹிஸ்ட்ரி ஜாக்லிங்க 15 வாரம் நாமினேஷனில் வந்து மக்களை சந்திச்சு ஒரு ஆள் வெளியே போகலேண்டா எவ்வளவு மன உறுதி வேணும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இந்த வீட்டில் எல்லாரும் விமர்சனங்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஜாக்லின் எல்லா பக்கமும் இருந்தும் விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் அடித்தாலும் ஒரு வருஷம் உட்காந்துட்டு சரி வா எந்திரிச்சு போய் எவனை அடிக்கலான்ட்டு கிளம்பி போகிறது இருக்குல்ல, ஏண்டா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஆள் ஜாக்லின். ஜாக்லின் பார்க்கும்போது என்ன தோணும்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்ன, விமர்சனங்களை சந்திக்கிறது. ஜாக்லின் எப்படிப்பட்ட விமர்சனம் வந்தாலும் அதை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் உயர்றதுக்கு தகுதியான ஆளுங்கிறது தான் ஜாக்லின் நான் பார்த்து வியக்கிற பெரிய விஷயம். அது இந்த பவித்ராவை இந்த வீட்டில் நிறைய நேரம் இந்த இடத்துல வந்து நின்று நீங்கள் வந்து குட் சோல், ஆனால் இந்த விளையாட்டுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். இந்த விளையாட்டுக்கு நீ சரிப்பட்டே வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். இந்த விளையாட்டில் யாருமே புத்திசாலியும் கிடையாது, எல்லாருமே முட்டாளும் கிடையாது. இந்த 5 விரல் மாதிரிடா, இந்த 5 விரல் சேர்ந்தால் தான் ஒரு பொருளை எடுக்க முடியும். இங்கே இருக்கிற யோசிச்சு பாருங்கள், இந்த 6 பேரும் 6 விரல் மாதிரி, இந்த 2 சுண்டி விரலும் ஒரே மாதிரி கூட இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட். ஒரு ஆள் நிதானமாகவே இருந்து அமைதியாகவே இருந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இந்த வீட்டில் இவ்வளவு நாள் எல்லாரும் போட்டு நீ லாய்க்கு கிடையாது, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு பேச வராது, நீ இப்படியா இருந்தீனா வெளியே போயிடுவோன்னு சொல்லி 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 சொன்னேன் பூரா வெளியாகிட்டே அந்த பிள்ளை உட்காந்துக்கிட்டு அவங்க பூரா போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி வாரம் வந்துருச்சுன்னா விரல இப்படி 2 கவிட்டு இந்த வாரம் ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்க என்ன செய்யலாம். அந்த ஒரு பொறுமையின் நிதானமும் இருக்குல்ல, இந்த பொறுமையின் நிதானமும் அது வந்து சொல்லுவாங்க, நிதானமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கையாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் மாதிரியான விஷயங்கள் முட்டையை ஊற்றி அவங்களுடைய பொறுமையை சோதித்தது எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அவங்க மனசில் எவ்வளோ முட்டை ஊற்றப்பட்டிருக்கு, அவங்கள பாதித்த முட்டையெல்லாம் எவ்வளோ மோசமானது, அதில் நான் எத்தனை எரிஞ்சதுங்கிறது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் இந்த வீட்டில் வழி கிடையாதுல்ல, ஒருத்தர் விமர்சிச்சு தானே ஆகணும். இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், வாய் திறந்து பேசினா இந்த வீட்டில் வெளியே போயிருவீங்கிறது என் கருத்து. அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்ம பேச வெளியே பேசிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒன்று காட்டுறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய திண்மை. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து. நான் ஒரு வாரம் போய் சேதன்ட்டு எல்லாம் உள்ளே போய் பேசினப்போன்னு சொன்னேன், சார் நான் வலிமை இந்த வீட்டில் காட்டுன்னு நினைக்கிறேன், இவ்வளவு நாள் என்ன பண்ணால் தாக்கி வலிமையை காட்டுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் சார் புரியுது, தாக்குவதில் இல்லை வலிமை, தாங்குவதில் தான் இருக்கிறது வலிமை அப்படின்னு சொன்னேன். அந்த வலிமையை கற்றுக்கிட்டு நான் பவித்ராட்ட இருந்து அது வந்து பெரிய ஆள். ரயான் நான் வந்து சில நேரங்களில் யோசிச்சது உண்டு, இந்த வீட்டில் வந்து நிறைய எல்லாரோட எனக்கு நல்ல இணக்கம் பழக்கம் இருக்குது. நான் பழகாத ஒரே ஆள் வந்து ரயான் பெருசாக. ஆனால் தீபக்கண்ணன் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு கொஞ்சம் குறைவாக எனக்கு ரயானை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வந்த வாரமே நான் வந்து அவனை பார்த்து பயந்தேன். ஏன்னா பொதுவாகவே நமக்கு என்ன ஒன்றுனாக்கா எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல, ஸ்மார்ட்டாக இருக்க பசங்களை பார்த்தா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். நம்ம கொஞ்சம் சுமாராக இருப்போமா, ஆத்தாடி இவன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கானே அப்படிங்கிற ஒன்று வேறு வரும். இன்னொன்று அவன் வந்த உடனே அவன் என்ன பண்ணானாக்கா, இப்போ ஒரு 10 கல் அடிக்கி இருக்குன்னு வைங்களேன், நம்ம இங்கேருந்து 4 பந்தை விட்டு எப்பூரா எறிவேன்னுப்பான். சில பேர் ஒரே ஒரு பந்தை தான் எறிவான், சரியாக எரிய வேண்டிய இடத்துல வச்சு புறத்தையும் கிளச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஆள் ரயான். வந்த உடனே ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணேன். என்னால் ஒரு வாரத்தில் இவன் இந்த விளையாட்டில் எதையோ மாற்ற போகிறாங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நான் அந்த வாரத்தோட இறுதியில் அவன்கிட்ட போய் சொன்னேன்,
ரயான் உன் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. வைல்ட் கார்டில் அந்த 6 பேரில் மஞ்சரியை விட இவன் இந்த விளையாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அன்றைக்கி நான் நினச்சேன். அதை இன்றைக்கி இவன் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வாரத்துடைய நடுவில் எனக்கு என்னென்னா, நான் அவனை கூப்பிட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பேசியிருக்கேன். ரயான் நீ வெளியே தெரிய மாட்டேற ரயான். அதைத்தான் அவன் சொன்னான், எங்கேயோ ஒரு இடத்துல அவனை தாண்டி என்ன யோசிச்சிருக்கான்னு. நான் அவன்கிட்ட போய் ரயான் நீ வெளியே தெரியும். அப்போ அவன் சொன்னேன், உங்கள் பார்வைக்கு நான் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னப்போ, டேய் நீ உண்மையிலேயே நல்ல பிளேயரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த விளையாட்டை பார்க்குற விதமும் இந்த விளையாட்டை அணுகிற விதமும் இருக்குல்ல, நான் இப்படி அணுகுனேன்னா அவன் இப்படி அணுகிருக்கான். ஆனால் 2 பேர் வந்து இங்கே நிற்கிறோன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எது பாதை சரி தப்புலாம் கிடையாது, எப்படி போனாலும் சரியாக ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும் காட்டினது. இன்னொன்று நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஆள் அப்படின்னா அவன் அதோடைய டெக்னிக்கலான வெர்ஷன் நான் யோசிப்பேன். என்னோட டெக்னிக்கலான வெர்ஷன் தான் ரயானோ நிறைய இடங்களில் யோசிச்சுட்டு. அவனுக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, எங்கள் அப்பாட்ட கார் இல்லை அதனால் அவனுக்கு கார் கொடுக்கல, அவங்க அப்பாட்ட கார் இருந்துச்சு ஆனாலும் அவனுக்கு கார் கொடுக்கல. ஆக 2 பேருமே நான் கிராமத்தில் அவன் சிட்டியில் அப்படி இருந்தாலும் இலக்கு நோக்கி ஓடுகிற வெறி இருந்ததால் ரயான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். டிடிஎஃப்ல உன் கூட விளையாண்டு தோத்ததில் நான் பெருமைப்படுறேன் ரயான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு தகுதியான ஆளு கூட மொட்டி தோக்குறது தானே சந்தோஷம். அப்படி அவனை பார்த்து நிறைய இடங்கள் ஆச்சரியப்பட்டு வியந்தது உண்டு. அப்புறம் கடைசியாக சௌந்தர்யா வந்து இப்போ வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. சௌந்தர்யா வந்து மேஜிக். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய சிமெண்ட் பூசி அடுக்கி நீங்கள் பெரிய மாளிகை கட்டிடலாம். கோபுரம் அழகாக இருந்தால் தானே ரசிக்க முடியும். அப்படி இந்த ஷோவோட கோபுரமான இருந்துட்டியோ அப்படின்னு எனக்கு உன் மேலே பயங்கர கோவம் இருக்கு. ஏன்னா இது என்ன, அது கபடி போட்டியா, குடுன்னு போய் ஒருத்தன் தொட்டுட்டு ஓடி ஆடுறது, இன்னொருத்தனை மடக்கி பிடிச்சோம், அப்படி முரட்டு போய் எல்லாத்தையும் விளையாண்டிட்டு இருந்திருக்கோம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன அறம் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். ஆனால் இங்கே அழகாக ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு வந்ததே இருக்குல்ல இந்த வீட்டில். எப்படி இதுனா, சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வில்லன் நினச்சிக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு விரட்டி போவேன், கிட்ட போனவுடனே அப்படியே கத்தியை கீழே போட்டு காலில் வந்து வாங்க. சௌந்தர்யா அந்த மாதிரியான ஆள். சௌந்தர்யா நீங்கள் வெறுக்கணும்னு இங்கே இருந்து விரட்டி போனீங்கன்னா அங்கே போய் டிங் அப்படின்னுச்சுன்னா நல்லா இருக்குமா, இப்படி வந்துருவாங்களோ எல்லாருன்னு தோணும். ஒரு மேஜிக் சௌந்தர்யா கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. உண்மையிலே என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் இவ்வளவு நாள் வரணும்டா எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க தகுதியாக. இப்போ இந்த 6 பேருடைய பெரிய வரமாக நான் என்ன பார்க்குறேன்னாக்க, எவ்வளோ தகுதியான பிளேயர்ஸ். தீபக் அண்ணன், மஞ்சரி, தர்ஷி, சுனிதா, ஜெஃப்பு அண்ணன், எல்லாருமே, ஆனந்தி, யார் இங்கே தகுதி இல்லாதால் இவங்கெல்லாம் போனாலும் கூட மக்கள் யாரையோ காப்பாற்றுறாங்கன்னா அப்போ. ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி ப்ரொமோஷன் வர்றவன் பூரா குட்டி பிள்ளைனா நேராக போய் சௌந்தர்யா கட்டி பிடிக்குது. எங்கள் பாட்டிக்கு உங்களை தான் பிடிக்குங்கிறாங்க. ஏன்னா வயசான பாட்டிக்கும் பிடிக்குது, குழந்தைகளுக்கு பிடிக்குது, நமக்கு மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குதே அப்படின்ட்டாக்க அப்படியே நிறைய பேரை பிடிக்க வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ சௌந்தர்யா இஸ் மேஜிக். அதை வந்து கற்றுக்கவும் முடியாது. இப்போ வீட்டெல்லாம் வந்து ஜாக்ட இருந்து, பவித்ராட்ட இருந்து, விஷால்கிட்ட இருந்து, ரயான்ட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்னால் கற்றுக்கவே முடியாது. நீங்கள் அந்த லீக் நீங்கள் அதை நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அண்ணன் ரஞ்சித் அண்ணன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருந்தாலும் இங்கே அவர் நடந்துக்கிட்ட விதம், ஜெஃப்போட எப்போயும் ஜாலியாக இருக்கிறது, சத்யாவோட உழைக்கிற வெறி, அன்ஷியோட அன்பு, ரவி அண்ணனோட இன்ஃபீரியாரிட்டியை உடைச்சி இவனால் செய்ய முடியாதுன்னு யாரையும் ஒதுக்காதீங்க, எல்லாராலையும் எல்லாம் முடியும்டான்னு காட்டுற விதம், ஆர்னவுடைய சின்சியாரிட்டி, தர்ஷோட வெறி, தர்ஷாவோட இன்னசென்ஸ், சுனிதாவோட ஸ்ட்ரென்த்து, அந்த ஆளோட கலைமையில் இருக்கிற வெறி, சாச்சனாவோட அந்த வயசு தூக்கி போடுங்கடா நான் வந்து நிப்பண்டான்னு யாருக்கும் பயப்படாத தன்மை, ஆனந்தியோட அறிவு, ரியாவோட அந்த ஜெயிச்சு காட்டிடணும் அப்படிங்கிற அந்த தீ இருக்கும்ல உள்ள அது, வர்ஷினியோட எதையும் மறைக்காத தன்மை. இப்போ இங்கே நம்ம கேமரா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், இதை பேசலாமா பேச வேணாமா, கேமரா கிடத்துட்டு போகிறா கழுத அப்படின்ட்டு பேசுறது, அது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கெலாம் ஒரு குடும்பமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக. அதுதான் சொல்ல வந்தேன். அருண் பார்த்தா ஆள் பயங்கர ஹெஷீனாக இருக்காப்புல,
ஏய் ஹீரோ தாயா நீ அப்படின்னு அருணை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுது. அருண் ஒரு நல்ல மனுஷன் அருண். ராணவ் சித்திரவதைப்படுத்தி விட்டாங்களோ பூரா. ஆனால் வெளியே இருக்க ஆளு பூரா ராணுவ பிடிச்சி, இப்போ ஒருவேளை வெளியே போனால் அவனை எங்களுக்கு பிடிச்சிரும் போருக்குன்னு பயமா இருக்கு. ஆனால் நமக்கு பிடிச்சிரும் போருக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டான். மஞ்சரி வந்து யாரோ சொன்னாங்க, மஞ்சரி நீங்கள் வந்து ஜாக்கு தான் சொன்னியோ? ரொம்ப அழகாக ஜாக் சொன்னிச்சு. இந்த வார்த்தை என்ன அப்படியே மனசில் நிற்கிது. ஒரு ஸ்ட்ராங்கான விமன் அப்படிங்கிறது இல்லை, உமன்னாவே ஸ்ட்ராங்கு தான் நீ காட்டிட்ட மஞ்சு அப்படின்னு சொன்ன வார்த்தை அது மஞ்சரிக்கே போயிட்டோம். அப்புறம் தீபக்கண்ணன், ஒரு மனுஷன் நிறைகளோடு இருக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மனுஷனுடைய குறைகளையும் சேர்த்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு வைங்களேன், அந்த மனுஷன் உங்களை எங்கேயோ உங்களை வசீகரிக்கணும். அப்படி ஒரு ஆள் தீபக்கண்ணன். அப்படி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு நல்ல குடும்பமாக இன்னும் உதயம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இன்னும் 5வது நாளில் நம்மள யாரோ ஒருத்தருக்கு வெற்றியாக இல்லை, இப்போவே அதை பிச்சு எல்லாரும் பாய்ப்பதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வெளியில் போகும்போது மக்களுடைய அன்பு கிடைக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் வெளியில் போனோடனே நம்ம வாழ்க்கையின் அடுத்தபடிக்கு ஏற போகிறோம். என்னமோ இந்த 8வது சீசனில் எவ்வளவோ ட்விஸ்ட்டு மேஜிக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சீசனில் தான் எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் போருக்கு. அது இந்த சீசனுடைய பெரிய மேஜிக். சீசனில் எல்லாருமே ஜெயிச்சிட்டா. ஆடி ஆட்டமான டாஸ்கில் அண்ணனுக்கு மட்டும் 2 கிளிப்பு வச்சுருக்குறாங்க. அப்படி எல்லாரும் ஜெயிச்சு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நன்றி சொல்கிற பொங்கல் திருநாளில் எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸுக்கும் சேதனுக்கும் நம்மளை இவ்வளவு நாள் கொண்டாடி தீக்கிற மக்களுக்கும் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லலாமா? சொல்லலாம். நீங்களே ஏதாவது சொல்லுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட் சொல்லணும்னு இருக்கும்ல. அவங்கெல்லாம் பேச வேண்டிய எல்லாம் பேசுவீங்கன்னா பேட்டரி வெயிட் பண்ணிருக்காங்க. ஷார்ட்டா பேசுனடா. You want to say something, right? அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஆனந்து, ரொம்ப போட்டு அறுத்துட்டோமோ? கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், லிசன் பண்ணிருக்கோம். நீங்க முதல்ல இதை அனுபவிங்க. அதான் லிசனிங் கெப்பாசிட்டி பீப்புளுக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் நல்லா சொன்னேனாடா? எங்க எல்லாரும் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன்ப்பா எல்லாருமே. நான் நல்லா சொன்னேன். என்ன மேடம் இல்லை நினைச்சேன் ஏதோ. நீ ஆல்வேஸ் லேடி சூப்பர் ஸ்டார் தான். நல்லா பொத்தன் இருக்கேன்டா உள்ள. என்ன ஜாக்கு ஏனே என்னடா ஸ்கிரீன்ல இருந்து புள்ள புதக்குன்னு இருக்கு. ஜாக் தெரியவே இல்லை சார். இப்ப எல்லாரும் வந்துட்டு நீ ஒல்லியா இருக்கிறப்ப எனக்கு புரியல. நான் என்ன ஒல்லியா இருக்கேன் அப்படி உட்கார்ந்து என்ன சொன்னா? எனக்கு 10 உருளைக்கிழங்கு இங்க உட்காந்துட்டு என்ன பண்றது? வாட் பெருமாள் வந்துடணும்.